அவ்வளோ நல்ல படங்கள்ல நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம். ஒரு சென்சார் கட் நாங்கள் வாங்கினது கிடையாது. க்ளீன் வியூ தான் எல்லா படமுமே. ஏன் நான் சொல்லக்கூடாது? சொல்கிறதுக்கான ரைட் எனக்கு இருக்குது. சரியா? நல்லது சொல்லணும்னு சொல்கிறது தவறா? உன்னுடைய கருத்துக்களில் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது வேறு விஷயம். நான் கருத்து சொல்ல, நான் எப்பவுமே உண்மை சொல்கிற ஆள். ஆனால் இன்றைய தலைமுறை அந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரியான படங்கள்லாம் விரும்புகிறாங்களே. இப்போ மாநகரம் படம் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் பாதி பேர் அந்த படத்தை கொண்டாடுறாங்க. நிறைய படங்களை கொண்டாடுறாங்களே அந்த மாதிரியான படங்கள். மாநகரம் படம், லோகேஷ் கனகராஜுடைய அந்த மாநகரம் படம். இல்லை, நீங்கள் ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து சார் அந்த தேட்டருக்குள்ளே வந்து உட்கார்ற வரைக்கும் அவன் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கிறது தான் பார்க்க போகிறான். நீங்கள் தான் அவனை உங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும். எந்த மாணவன் வந்து பள்ளியிலையோ கல்லூரியிலையோ வந்து உட்காரும் பொழுது நான் வந்து ஐன்ஸ்டீன் ஆக போகிறேன், அப்துல் கலாம் ஆக போகிறேன்ட்டு வரான். ஏதோ வீட்டில் புடனியில் அடித்து துரத்துறாங்களேன்னு வந்து தான் உட்காடுறான். அவனை அதுவாக ஆக்குறது நீங்கள் உள்ளே இருக்கிற வாத்தியார் தானே. நீங்கள் அவனை அந்த வழியில் செலுத்தாமல், டேய் சில்க் சமிதா தெரியுமா, அனுராதா தெரியுமான்னு சொல்லி அவனுக்கு சொன்னால் அவன் தெரியாது சார் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவான். நீங்கள் அப்துல் கலாம் தெரியுமா, ஐன்ஸ்டீன் தெரியுமான்னு கேட்டால் அது என்ன சார் நீங்கள் என்ன சொல்லி கொடுக்குறீங்க, அவனை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்கிறது உங்களுடைய திரையரங்கில் இருக்கிற ஆசிரியராகிய நீங்கள் தான். உங்கள் படம் தான் அது. அதுதானே உண்மை. ஓடட்டும், ஓடக்கூடாதுன்னோ ஓடுறது தவறுனோ நான் சொல்லலை. ஓடி இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது.